கீரிகள் வந்து இதுல மட்டும் கிடையாது, நம்ம பேசும்போது மட்டும் கிடையாது, நம்ம வளர்ப்புல மட்டும் இல்லாம கார்ட்டூன்லையும் அதே மாதிரி கதை புத்தகங்கள்லையும் நிறைய கீரி வந்து பாசிட்டிவா வந்து பேசப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஜங்கிள் புக் இந்த மாதிரியான இதுல வந்து கீரிகள் வந்து முக்கியமான கேரக்டர்ல தான் வந்திருக்கு. இப்போ ஒரு ஆண் கீரி பிள்ளை பெண் கீரி பிள்ளை இம்ப்ரெஸ் பண்ணுமா இல்ல பெண் வந்து ஆணை இம்ப்ரெஸ் பண்ணுமா? ஒரு மாதிரியான பிளே வந்து நடக்கும் அவங்களுக்குள்ள. அதாவது கடிச்சுக்கிறது, ஓடி போறது, இது துரத்தும், ஆண் வந்து துரத்துறது. ஆனா சண்டை போடாது. ஆனா இந்த மாதிரி ஒரு சீரியஸா இருக்காது, விளையாட்டுத்தனமா இருக்கும். இப்போ ஒரே டயத்துல ரெண்டு பெண் கீரி பிள்ளை ஒரு ஆண் கீரி பிள்ளையை நோக்கி வந்துச்சுன்னா அந்த ஆண் என்ன ப்ரோ பண்ணும்? இது இந்த மாதிரி நடக்காது. ஏன்னா ஒரு பெண்ணை தேடி 2-3 ஆண்கள் வந்தா எப்பவும் போலதான் சண்டை நடக்கும். ஒரு குட்டிய எத்தனை நாட் கழிச்சு ப்ரோ கீரி பெண் கீரி ஈன்றெடுக்கும்? ஒயிட் டெயில்டு அப்படின்ற அந்த மாங்கோஸ் அந்த கீரி வந்து 90 to 105 நாள் வரைக்கும் வந்து ஆயிரும் அந்த குட்டி போடுறதுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இனத்துக்கு பொறுத்து மாறும். பெண் கீரி எந்த இடத்துல ப்ரோ குட்டி போடும், எந்த இடம்? இப்ப ஒரு தாய் கீரி அதுக்குன்னு ஒரு சின்ன எல்லை வச்சிருக்குன்னு வச்சுப்போம். இந்த தாய் கீரி போட்ட குட்டிகள் இருக்கும்ல, அது வளர்ந்து அது வந்து இந்த தாய் கீரியினோட எல்லைக்குள்ள வந்தா அப்ப அது பையனோ பொண்ணோன்னு இதுக்கு தெரியாது. அதனால சண்டைக்கு போகும், 2 பேரும் வந்து சண்டை போடுவாங்க. இப்போ இதுல வந்து இந்த அப்பா கீரியோட கேரக்டர்னு ஒண்ணு நம்ம பார்க்கவே இல்லையே. போன வீடியோவில் கீரி பிள்ளையோட இன்ட்ரோ பார்த்தோம்னா அதோட சைஸ் என்ன, அது என்ன சாப்பிடும், அதை வந்து ஒரு சில மக்கள்லாம் வணங்கி வந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் கீரி பிள்ளைய வீட்டில் வச்சு வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் கீரி பிள்ளையோட செக்ஷுவல் மெச்சூரிட்டி, அதோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும், அது எப்படி குட்டி போடும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோ ஃபர்ஸ்ட் ஒரு கீரி பிள்ளையோட லைஃப் ஸ்பேன் எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் ப்ரோ வாழும்? இது வந்து குறைஞ்சது 6 வயசுல இருந்து அதிகபட்சம் 12 வயசு வரைக்கும் வாழும். இது எல்லாமே வந்து காட்டுல பொறுத்த வரைக்கும். இது காடு இல்லாம மனுஷங்க பராமரிப்புல இருக்கும்ல, கூண்டுகள்ல, அந்த மாதிரி இருந்தா 15 to அதிகபட்சம் 20 வருஷம் வரைக்கும் கூட இது வந்து வாழும். ஆனா இது இனத்துக்கு இனம் மாறும். இப்ப உதாரணத்துக்கு சின்ன சின்ன கீரிகள் வந்து 6 வருஷத்துல இறக்குறது, கொஞ்சம் பெருசு வந்து ஒரு 8 வயசு வரைக்கும் வாழும், ரொம்ப பெருசு ஒரு 12 வயசு வாழும். இந்த மாதிரி அந்த சைஸஸும் அது வாழக்கூடிய சூழலும் பொறுத்து இந்த ஏன்னா 34 ஸ்பீசிஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே இதுதான் ஆயுள் காலம்னு நம்ம பொதுவா சொல்ல முடியாது. அதனால குறைஞ்சபட்சம் 6, அதிகபட்சம் 12 காட்டுல இருந்தா, வளர்த்தா குறைஞ்சபட்சம் 15, அதிகபட்சம் 20. ஓகே ப்ரோ, இப்போ செக்ஷுவல் மெச்சூரிட்டியை பத்தி பேசுவோம் ப்ரோ. ஒரு கீரி பிள்ளைக்கு எந்த வயசுல செக்ஷுவல் மெச்சூரிட்டி வரும் ப்ரோ? வெறும் 4 மாசத்துல இருந்து ஆரம்பிச்சிரும். 4 to அதிகபட்சம் வந்து 3 வருஷம். பெரிய கீரி பிள்ளைகளா இருந்தா 3 வருஷம் ஆகும் செக்ஷுவல் மெச்சூரிட்டி வர்றதுக்கு. இது வந்து அவங்களுடைய செக்ஸும் டிட்டர்மைன் பண்ணும். ஒரு ஆணா இருந்தா லேட் ஆகும், அதுவே வந்து பெண் கீரியா இருந்தா சீக்கிரமா. அதுக்கு காரணம் அளவுதானா ப்ரோ? அளவுதான். பிளஸ் எல்லா இனத்திலயுமே பெண்கள் வேகமா வயசுக்கு வந்து. ஓகே ப்ரோ, இப்போ ஒரு ஆண் கீரி பிள்ளை பெண் கீரி பிள்ளை இம்ப்ரெஸ் பண்ணுமா இல்ல பெண் வந்து ஆணை இம்ப்ரெஸ் பண்ணுமா ப்ரோ? இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, இப்ப ஒரு செக்ஷுவல் மெச்சூரிட்டி வருதுன்னு வச்சுக்கோம் ஒரு பெண் கீரிக்கு. அது வந்த உடனே அதனுடைய ஆனல் சென்ட் கிளாண்ட்ல இருந்து ஒரு வகையான சென்ட் மார்க்கிங் வந்து பண்ண ஆரம்பிக்கும். அதாவது அதனோட வாசனையை வந்து பாறை, அதுக்கப்புறம் அந்த தாவரங்கள் இருக்குல்ல, மரம், செடி, கொடி, அதுல எல்லாம் தேய்ச்சு அதை வந்து ஆண் துணையை வந்து ஈர்க்கும். இப்ப ஆண் அதை வந்து மோப்பம் பிடிச்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரியான பிளே வந்து நடக்கும் அவங்களுக்குள்ள. அதாவது கடிச்சுக்கிறது, ஓடி போறது, இது துரத்தும், ஆண் வந்து துரத்துறது. ஆனா சண்டை போடாது. ஆனா இந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மாதிரி சத்தம் கொடுக்கும். ஒன்று விசில் அடிக்கிற மாதிரி சத்தம் கொடுக்குறது, குறுக்குற மாதிரி சத்தம், இந்த மாதிரி சத்தம்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து ஜோடி சேரும். ஓகே, இப்போ இது வந்து ஒரு சைடு ஓகே, ஒரு ஆண் ஒரு பெண் சேர்றாங்க, ஓகே ப்ரோ. இப்போ ஒரே டயத்துல 2 பெண் கீரி பிள்ளை ஒரு ஆண் கீரி பிள்ளையை நோக்கி வந்துருச்சுன்னா அந்த ஆண் என்ன ப்ரோ பண்ணும்? இது இந்த மாதிரி நடக்காது. ஏன்னா ஒரு பெண்ணை தேடி தான் ஆண் கீரி போகுது. இப்போ ஒரு இடத்துல ஒரு எல்லை இருக்குன்னா, இப்போ உதாரணத்துக்கு பெண் கீரிகளோட எல்லை வந்து
உதாரணத்துக்கு ஒரு 0.15 ஸ்கொயர் மீட்டர் இருக்குன்னா கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் கீரியினுடைய வாசனை தான் அங்க இருக்கும். அதனால ஒரு ஆண் போனா ஒரு பெண்ணை பார்க்க தான் போக முடியும், ஒரே இடத்துல 2-3 பெண் இருக்காது. அதே மாதிரி பெண் கீரி ஆண் கீரியை தேடி வராது, ஆண் கீரி தான் வந்து பெண் கீரிகளை வந்து தேடி போகுது. அதனால இது நடக்காது. ஓகே ப்ரோ, இப்போ இனச்சேர்க்கை முடிஞ்சிருச்சு. ஆமா, இப்படி வேணா எடுத்துக்கலாம். ஒரு பெண்ணை தேடி 2-3 ஆண்கள் வேணா வந்தா எப்பவும் போலதான் சண்டை நடக்கும். அதுல ஜெயிக்கிறதுக்கு அந்த பெண் கீரி வந்து கிடைக்கும். இப்போ இந்த பெண் கீரி வந்து 3 சண்டை போட்டிருக்காங்கல்ல, 3 ஆண் சண்டை போட்டு ஒருத்தர் ஜெயிச்சிருப்பாங்கல்ல, அந்த ஒரு ஆண் கூட திருப்பி இந்த விளையாட்டுத்தனமா சண்டை போடுறது இருக்குமா இல்ல? ஆமா, அப்பயும் ஒரு இது இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இப்ப இது நான் சொன்னது வந்து 20க்கும் மேற்பட்ட ஸ்பீசிஸுக்கு பொருந்தும். ஏன்னா இதெல்லாம் தனியா வாழக்கூடியது. மிச்சது இருக்கு ஒரு 11 ஸ்பீசிஸ் வரைக்கும் கூட்டமா வாழும். 10 to 30 பேர் வரைக்கும் சேர்ந்து வாழும். அதிகபட்சம் 70 பேர் வரைக்கும் கூட கீரிகள் வந்து சேர்ந்து வாழ்ற இனம்லாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இனத்துக்கு இது பொருந்தாது. அது என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து சாலிட்ரியா வாழும் கீரிகள். அந்த கீரிகளினுடைய கோச்சிக் பிஹேவியர் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இனச்சேர்க்கை முடிஞ்சிருச்சு ப்ரோ, ஒரு குட்டிய எத்தனை நாட் கழிச்சு ப்ரோ பெண் கீரி ஈன்றெடுக்கும்? அது வந்து 42 நாள்ல ஆரம்பிச்சு 105 நாள் வரைக்கும் வேரி ஆகும் ஸ்பீசிஸ் பொறுத்து. இப்ப வந்து சின்ன கீரியா இருந்தா அது வந்து ஒரு 42 அந்த ரேஞ்சு. பெரிய கீரிகள் உதாரணத்துக்கு வந்து ஒரு வகையான இந்த ஒயிட் டெயில்டு அப்படின்ற அந்த மாங்கோஸ், அந்த கீரி வந்து 90 to 105 நாள் வரைக்கும் வந்து ஆயிரும் அந்த குட்டி போடுறதுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இனத்துக்கு பொறுத்து மாறும். ஆனா குறைஞ்சபட்சம் 42 நாள் ஆச்சு ஆகும், அதிகபட்சம் 105 நாள் ஆகும். இதுக்குள்ளதான் வந்து குட்டி பிறக்கிறது இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ ஒரு டைம்ல ஒரு குட்டி தான் ஒரு கீரியால ஈன்றெடுக்க முடியுமா? அந்த மாதிரியும் இருக்கு. ஒரு சில இனங்கள் வந்து ஒரு குட்டி போடும், 1 to 3 குட்டி வரைக்கும் என்ன வேணா அந்த மாறும். இப்ப உணவு எல்லாம் கம்மியா கிடைக்குது, அந்த நேரத்துல ஒரு குட்டி தான் போடும். நல்லா செழிப்பா இருக்குன்னா ஒரு 3 குட்டி. இன்னும் சில இனங்கள் வந்து இப்ப இந்தியன் கிரே அப்படின்னு சொல்லி ஒரு கீரி இருக்கு. அந்த இந்தியன் கிரே மாங்கூஸ் வந்து 2 to 4 குட்டி வரைக்கும் போடும். அதிகபட்சம்னா ஒரு 6 to 8 குட்டி வரைக்கும் மற்ற கீரிகள் வந்து போடும். அது எப்படின்னா அந்த கூட்டமா இருக்கும்ல, அதுல வந்து நடக்கும். 6 to 8 குட்டி போடுறது கூட நடக்கும். இதுதான் வந்து அதிகபட்சமே. ஓகே ப்ரோ, இப்போ ஒரு பெண் கீரி எந்த இடத்துல ப்ரோ குட்டி போடும்? எந்த இடம்னா அது வாழக்கூடிய இடத்துலதான். எப்படின்னா அந்த பாறை இடுக்கு, மரப்பொந்து, இல்லைன்னா குழி தோண்டி, இல்லைன்னா முயல், இந்த மாதிரி உயிரினங்கள் விட்டு போன குழிகள், அதுக்குள்ள பாதுகாப்பா குட்டி போட்டுட்டு அந்த குட்டிகளை வந்து ஒரு 1 week to 2 weeks வந்து உள்ளேயே வச்சிருக்கும். ஏன்னா அது வரைக்குமே அந்த குட்டி கண் திறக்காது, பெருசா அதுக்கு விசன் இருக்காது. அதனால உள்ளேயே வச்சு பால் கொடுக்கும். சாப்பாட்டுக்காக மட்டும் பெண் கீரி வெளியே போகும். அடுத்து சில வாரங்கள் போனதுக்கு அப்புறம் பெண் கீரிகள் வந்து உணவு கொண்டு வரும். இப்ப இவ்வளவு நாள் பால் கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் பூச்சி, எலி, இந்த மாதிரி திட உணவுகளை கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாசம் 2 மாசம் ஆயிடுச்சுன்னா அதை கூட்டிட்டு வெளியே வந்துட்டு அந்த குட்டிகளுக்கு வேட்டையாட சொல்லி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு மாதிரி சத்தம் போட்டா வந்து பதுங்கிடணும், அது எப்படின்னு சொல்லி கொடுக்கும். இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா அந்த பெண் கீரி, தாய் கீரியே குட்டிகளை வந்து விரட்டி விட்டுரும். குறிப்பா குட்டிகளுக்கு தனியா வாழ தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இது வந்து விரட்டி விட்டுரும். அதுக்கப்புறம் அந்த குட்டிகளும் வந்து வளர்ந்து பெரிய ஆளாகி அது தனித்தனியா போய் அதுக்கப்புறம் அது வந்து மற்ற பெண்களை ஈர்க்கிறது, ஆண்களை ஈர்க்கிறது, அந்த மாதிரி நடந்து அதுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துடும். இப்ப இங்க என்ன நடக்கும்னா, இப்ப தனியா வாழக்கூடிய கீரிகள்ல ஒரு ஆண் கீரி எடுத்துக்குவோம், இந்தியன் கிரே மாங்கூஸ். அதனுடைய அதிகபட்ச எல்லை வந்து 1 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதுவே குறைஞ்சபட்ச எல்லை கீரிகள்ல 0.15 அந்த அளவுக்கு, அதாவது 15.5 ஹெக்டர் வரைக்கும் குறைஞ்சபட்சம் வந்து எல்லை இருக்கும். இப்ப ஒரு தாய் கீரி அதுக்குன்னு ஒரு சின்ன எல்லை வச்சிருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த தாய் கீரி போட்ட குட்டிகள் இருக்கும்ல, அது வளர்ந்து அது வந்து இந்த தாய்க்கீரியினோட எல்லைக்குள்ள வந்தா அப்ப அது பையனோ பொண்ணோன்னு இதுக்கு தெரியாது. அதனால சண்டைக்கு போகும், 2 பேரும் வந்து சண்டை போடுவாங்க. ஸோ எல்லைக்காக சண்டை நடக்கும்போது அது வந்து அதனுடைய குட்டியோ இல்லைன்னா எதுவோ அப்படி தாயோ அப்படிலாம் அந்த பாசமே கிடையாது. அந்த சண்டை வந்து கீரிகள்ல வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய அந்த கோச்சிக் பிஹேவியராக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட லைஃப் சைக்கிள் கீரிகளுடைய இது நம்ம சுருக்கமாக பார்த்தா, ஃபஸ்ட்டு பிறப்பு,
பிறந்து 2 வாரம் வரைக்கும் குழிக்குள்ளே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு சில வாரங்கள் பால் மட்டுமே குடிக்கும். மெல்ல அதுக்கப்புறம் எலி, பூச்சி மாதிரி திட உணவுகளை தாய்க்கீரி கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட வைக்கும். அதுக்கப்புறம் வெளியே கூட்டு போய் வேட்டையாட கற்றுக் கொடுக்கும். இது முழுசா வேட்டையாடவும் ஒரு உயிரினத்திட்ட இருந்து தப்பிக்கவும் கற்றுக்கிட்ட பிறகு தனியாக பிரிஞ்சு போய் வாழ்ந்து வேற ஒரு துணையை தேடி அந்த துணையோட சேர்ந்து குட்டி போடும். அதுக்கப்புறம் அது வந்து கடைசி வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு வாழ்ந்து முடிச்சிடும். இப்போ இதுல வந்து இந்த அப்பா கீரியோட கேரக்டர்னு ஒண்ணு நம்ம பார்க்கவே இல்லையே. ஆமா, அப்பா கீரி வந்து இந்த ஜோடி சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் தொடர்ந்து கூட ஜோடி சேரும். பெண் கீரி கூட சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிடும். அந்த இடத்துல இருக்காது. குட்டியை பாத்துக்கிறது வளர்க்கறது எல்லாமே அந்த தாய்க்கீரி மட்டும்தான். ஆனா நான் சொல்லியிருந்தேன்ல அந்த கூட்டமா வாழ்றது, அதுல நிறைய சுவாரஸ்யம் இருக்கும் இந்த குட்டி வளர்ப்புல எல்லாம். அதனால அதை வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோல வேற எதாவது சொல்றதுக்கு இருக்கா ப்ரோ? இல்ல, ஆனா இந்த கீரிகள் வந்து இதுல மட்டும் கிடையாது, நம்ம பேசும்போது மட்டும் கிடையாது, நம்ம வளர்ப்புல மட்டும் இல்லாம கார்ட்டூன்லையும் அதே மாதிரி கதை புத்தகங்கள்லையும் நிறைய கீரி வந்து பாசிட்டிவா வந்து பேசப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஜங்கிள் புக் இந்த மாதிரியான இதுல வந்து கீரிகள் வந்து முக்கியமான கேரக்டர்லாம் வந்திருக்கு. இப்ப நம்ம வந்து அடுத்த வீடியோல கீரிகளினுடைய வேற பக்கம், அதாவது கூட்டமா வாழ்ற கிளிகளுடைய லைஃப் சைக்கிள்லாம் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. அதே மாதிரி சந்தேகம் இருந்துச்சுனாலும் கீழே கேளுங்க. ஏன்னா கீரிகள்ல வந்து ஏகப்பட்ட சந்தேகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய வந்து அனிமேஷன்ல பார்த்துருப்பீங்க, கதைகள்ல படிச்சிருப்பீங்க. அதனாலதான் சொல்றோம். அடுத்த வீடியோல கூட்டமா வாழ்ற கீரியோட சுவாரஸ்யமான வாழ்க்கை அதை பத்தி பார்ப்போம். தேங்க்யூ.